ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி பாவத்தை போக்கக்கூடியதும் அவப்பெயரை நீக்கக்கூடியதுமான செமந்தகமணியோட வரலாற்றை சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், அரக்கு மாளிகை நிகழ்ச்சிக்கு சில தினங்களுக்கு அப்புறம் பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு அவங்களை பார்க்கறதுக்காக சாத்தியகி முதலானவங்களோட இந்திரபிரஸ்தம் போனார் பகவான். அத்தனைக்கும் ஈசனான முக்தியை கொடுக்கிறவரான ஸ்ரீ கிருஷ்ணர் வந்ததை பார்த்து வீரர்களான குந்தியோட மைந்தர்கள் எல்லாரும் பிரிஞ்சிட்ட உயிர் திரும்ப வந்ததுன்னா பொறிகள் எப்படி உணர்வு பெற்று செயல்படுமோ அந்த மாதிரி ஒரே சமயத்தில் எழுந்து நின்னாங்க. ஸ்ரீ கிருஷ்ணனை கட்டி அணைக்க அவரோட திருமேனி மேலப்பட்டதுனால பாவங்கள் நீங்கி போக அன்பு கனிஞ்ச புன்சிரிப்பு கொண்ட அவரோட திருமுகத்தை பார்த்து மகிழ்ந்தாங்க. உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணரை புதுமண பெண்ணான குறைவொன்றும் இல்லாத திரௌபதி வெட்கத்தோட மெல்ல மெல்ல அணுகி அவரோட திருவடிகளை வணங்கினா. குந்தியோட குமாரர்களால் வரவேற்கப்பட்டு வணங்கப்பட்ட சாத்தியகியும் வேற ஒரு ஆசனத்தில் அமர மற்றவங்களும் உபசரிக்கப்பட்டு அமர்ந்துகிட்டாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் திரௌபதியோட நின்றுட்டு இருந்த குந்தி கிட்ட போய் வணங்கி நலம் விசாரிச்சார். அவ பகவானை உள்ளன்பு மிக கண்ணீர் மல்க அணைச்சிக்கிட்டு தன்னோட உறவினர்களான வசுதேவர் முதலானவங்களோட நலம் விசாரிச்சா. அன்பால தழுதழுத்து தொண்டை அடைக்க கண்ணீர் மல்க முதல்ல தங்களுக்கு ஏற்பட்ட துயரங்களை நினைச்சு வருந்தி அந்த துக்கத்தை நீக்கிறதுக்காகவே காட்சி கொடுக்கிற ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட சொன்னான். கண்ணா, உறவினர்களான எங்களை நினைவில் வச்சுக்கிட்டு என்னோட சகோதரரான அக்ரூரரை முதல்ல நீ அனுப்பினப்பவே எங்களுக்கு நலம் வந்துட்டது. அனாதைகளாக இருந்த எங்களுக்கு நாதனா நீ வந்த. நீயோ உலகத்துக்கே உற்ற நண்பன், உலகத்தோட உயிர். உனக்கு இவன் தன்னை சேர்ந்தவன், இவன் தன்னை சேராதவன்கிற வேற்றுமையால் ஏற்படுற மயக்கம் இல்லை. இருந்தாலும் உன்னை நினைக்கிறவங்களோட உள்ளத்துல நீ அமர்ந்து அவங்களோட துயரத்தை போக்குற. யுதிஷ்டிரர் சொல்றார். சர்வேசா, நாங்க அப்படி என்னதான் மேலான தவம் செஞ்சோமோ தெரியல. யோகேஸ்வரருக்குமே காட்சி கொடுக்காத நீங்க உலகையெல்லாம் மையல் கொண்ட எங்களுக்கு காட்சி கொடுத்தீங்களே. இப்படி அரசர் யுதிஷ்டிரர் பிரார்த்திக்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்திரபிரஸ்த மக்களோட கண்களுக்கு விருந்தா மழைக்காலம் முழுதும் அங்க இனிமையா கழிச்சார். ஒரு சமயம் பகைவர்களை அழிக்கிற அர்ஜுனன் கவச்சம் பூண்டு அனுமனை கொடியா கொண்ட ரதத்துல ஏறி ஸ்ரீ கிருஷ்ணனோட பொழுது போக்குறதுக்காக பெரும் காட்டுக்கு போனான். அங்க தவம் செய்கிற முனிவர்களுக்கு தொல்லை கொடுக்கிற புலிகள், காட்டுப்பன்றிகள், எருமைகள், கலைமான்கள், சரபங்கள், நீலம் கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கிற கவய மான்கள், காண்டா மிருகங்கள், புள்ளி மான்கள், முயல்கள் மற்றும் முள்ளம்பன்றிகளை அம்புகளால் அடித்து கொன்னான். பணியாட்கள் காட்டில் இருந்து வேள்விக்குரியதை மட்டும் வேள்விக்கான நேரம் அறிஞ்சு யுதிஷ்டிரர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு களைச்ச அர்ஜுனன் நான் வறட்சியால யமுனைக்கு போனான். மாவீரர்களான ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனனும் யமுனையில கை கால்களை சுத்தம் செஞ்சுக்கிட்டு தெளிந்த யமுனை நீரை பருகினாங்க. அங்க அழகான தோற்றம் இருக்கிற ஒரு பெண் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதை பார்த்தாங்க. தோழனான ஸ்ரீ கிருஷ்ணர் அனுப்ப அர்ஜுனன் அழகான மாதர்கள சிறந்த அவளை அணுகி கேட்கலானா. சுந்தரி, நீ யார்? யாருடைய மகள்? இங்கேயே வந்திருக்க? என்ன செய்ய விரும்புகிற? நீ மணாளனை பெற விரும்புகிறன்னு நினைக்கிறேன். மங்களமானவளே, அத்தனையும் என்கிட்ட சொல்லு. நான் சூரிய தேவனோட மகள். விரும்புகிற வரத்தை கொடுக்கிற பகவான் ஸ்ரீ விஷ்ணுவையே கணவராக பெற விரும்பி பெரும் தவம் புரியறேன். திருமகள் குடியிருக்கிற அவரை தவிர வேற ஒருத்தரை கணவராகணும்னு விரும்ப மாட்டேன். காப்பாரற்றவருக்கு புகலிடமான பகவான் ஸ்ரீ முகுந்தன் எனக்கு அருள் புரியட்டும். என் பேர் காளிந்தி. என்னோட தகப்பனார் யமுனை நீரில் அமைச்சு கொடுத்துருக்கிற இதே மாளிகையில் அச்சுதனை பார்க்கிற வரைக்கும் தவம் கிடப்பேன். அர்ஜுனன் வாசுதேவர்கிட்ட இதை தெரிவித்தான்.
அத்தனையும் அறிஞ்ச ஸ்ரீ கிருஷ்ணரும் இதை கேட்டு அவளை தேரில் ஏற்றுக்கிட்டு தர்மபுத்திரர்கிட்ட வந்தார். பாண்டவர்கள் விரும்பின மாதிரியே அவங்களுக்காக ரொம்பவும் அற்புதமான அழகான நகரம் ஒன்றை தேவச்சிற்பியான விஸ்வகர்மாவை கொண்டு அமைச்சு கொடுத்தார் ஸ்ரீகிருஷ்ணர். தன்னை சார்ந்த பாண்டவர்களோட விருப்பத்துக்காக ஸ்ரீகிருஷ்ணர் அங்க சில நாட்கள் தங்கினார். அக்னி பகவானுக்கு காண்டவ வனத்தை உணவா கொடுக்கறதுக்காக அர்ஜுனனுக்கு தேரோட்டினார் பகவான். மகிழ்ச்சி அடைஞ்ச அக்னி பகவான் காண்டிபம்ங்கிற வில்லையும் வெள்ளை குதிரைகளையும் தேரையும் குறைவடையாத 2 அம்புரா தூணிகளையும் ஆயுதம் ஏந்தினவங்களால பிளக்க முடியாத கவச்சத்தையும் அர்ஜுனனுக்கு கொடுத்தார். காண்டவ வனத்திலிருந்து தப்ப வைக்கப்பட்ட மயனும் தன்னோட நண்பனான அர்ஜுனனுக்கு ஒரு அழகான சபை அமைச்சு கொடுத்தான். அங்கதான் அப்புறம் ஒரு சமயம் துரியோதனன் நீரும் தரையும் வேறுபாடு தெரியாம தடுமாறினான். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட விடை பெற்று கேட்டு மற்ற நண்பர்களும் அனுமதி தர சாத்திகை முதலானவங்களோட துவாரகைக்கு திரும்பி வந்தார். அப்புறம் மங்களரூபியான பகவான் புனிதமான நல்ல நாளும் நட்சத்திரமும் கொண்ட சிறந்த லக்னத்துல தன்னை சார்ந்தவங்களோட மனசு மகிழ காளிந்தியை மணந்துகிட்டார். விந்தனும் அணுவிந்தனும் அவந்தி நாட்டை சேர்ந்த அரசர்கள். துரியோதனன் சொற்படி நடக்கிறவங்க. சுயம்பரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரை வரிக்க விரும்பின தங்களோட சகோதரி மித்ரவிந்தையை அவங்க தடுத்தாங்க. பரீட்சித் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னோட அத்தை ராஜாதி தேவியோட பெண்ணான மித்ரவிந்தையை மற்ற அரசர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே வலுவில் கவர்ந்துட்டு போனார். கோசல தேசத்து அரசன் நக்னஜித் ரொம்பவும் நேர்மையுள்ளவன். அவனோட பெண் சத்யை ரொம்பவும் அழகானவ. நக்னஜித்தோட பெண்கிறதுனால நாக்னஜித்தின்னும் அழைச்சாங்க. அந்த அரசனோட நிபந்தனைப்படி அவனோட 7 காளைகளையும் ஜெயிச்சு அடக்கி அவளை மணக்கிறதுக்கு எந்த அரசனாலும் இயலலை. ஏன்னா அந்த காளைகள் கூரான கொம்புகள் உடையவை, யாராலையும் அடக்க முடியாதவை. வீரரோட மனத்தை கூட அவற்றால் பொறுத்துக்க முடியாது. கபடும் சூதும் நிறைஞ்ச காளைகள் அவை. அந்த காளைகளை ஜெயிக்கிறவனே அவளை பெறலாம்னு கேட்டறிஞ்ச யாதவர்களோட தலைவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பெரும் சேனையோட கோசல தேசம் போனார். கோசல அரசன் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சு அன்பாய் எதிர்கொண்டு அழைச்சு ஆசனம் கொடுத்து உயரிய பொருட்கள் கொண்டு உபசரித்து வரவேற்றான். கண்ணனும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டார். அந்த அரசனோட மகளான சத்தியை தான் விரும்பின ஸ்ரீ கிருஷ்ணர் வந்திருக்கிறதை பார்த்து ஆசைப்பட்டு இப்படி சிந்தனையில் மூழ்கினான். நான் இவரையே மனசில் கொண்டு விரத நியமங்களை முறைப்படி பின்பற்றி இருந்தா இவரே என்னோட கணவராகட்டும், என்னோட தூய விருப்பம் உண்மையாகட்டும். லக்ஷ்மி, பிரம்மா, பரமசிவன், திக்பாலகர்கள்னு அத்தனை பேரும் இவரோட திருவடி புழுதியை தலையில் தாங்குறாங்க. தான் வகுத்திருக்கிற அறநெறிகளை காக்கிறதுக்காக அப்பப்போ விளையாட்டா பற்பல திருவடிவங்களை ஏற்றுக்கிறார். சர்வேசனான அந்த பகவான் என்னோட எந்த செயல் பார்த்து மகிழ்ச்சி அடைவார்? பரீட்சித் அரசன் நக்னஜித் ஸ்ரீ கிருஷ்ணரை உபசரித்து கொண்டாடி இப்படி சொன்னான். ஸ்ரீ நாராயணா, உலகத்தோட நாதனே, தன் இயல்பான ஆனந்தத்தில் மனநிறைவு கொள்கிற தங்களுக்கு அர்ப்பணான நான் எத்தகைய பணி செய்யணும்? பரீட்சித் அரசன் கொடுத்த ஆசனத்தை ஏற்று மகிழ்ச்சி அடைஞ்ச பகவான் கம்பீரமான குரல்ல சற்றே சிரிச்ச மாதிரி சொன்னார். தன்னோட கடமைகளை முறைப்படி நிறைவேற்ற க்ஷத்ரியன் மற்றவங்க கிட்ட யாசிக்கிறதை பெரியவங்க இகழ்வாங்க. இருந்தாலும் உங்க நட்பை விரும்பி உங்க பெண்ணை தர வேண்டரே. அதுக்காக பெண்ணுக்கான சுல்கம் தர பழக்கம் எங்களில் இல்லை. சர்வேசா, தங்களோட திருமார்பானது ஐஸ்வர்யம் முதலான அத்தனை திருகுணங்களுக்கும் புகலிடம். திருமகள் அந்த திருமார்பிலேயே அகலாம விற்றிருக்கா. அப்படி இருக்கிறப்ப என்னோட மகளுக்கு தங்களை காட்டிலும் சிறந்தவரன் வேற யார் இருக்க முடியும்? யாதவ திலகமே, கன்னிகைக்கு நல்ல வரனை பெற விரும்பின நாங்கள் வரனோட வீரத்தை சோதிக்கிறதுக்காக முன்னமே ஒரு பந்தயம் வச்சிருக்கோம். வீரரே, இந்த 7 காளைகள் எளிதாக அடக்கவோ பிடிக்கவோ முடியாதவை. பல அரசகுமாரர்கள் இவைகளால் உடல் சிதறடிக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டிருக்காங்க.
யதுநந்தனரே, ஸ்ரீ லக்ஷ்மிபதியே, நீங்க இவைகளை அடக்கினா நீங்க தான் என் பெண்ணுக்கு உகந்த வரன். பரீட்சித், இந்த பந்தயத்தை கேட்ட பிரபு ஸ்ரீ கிருஷ்ணர் அறையில ஆடையை வரிஞ்சு கட்டிக்கிட்டு தன்னையும் எழுவர ஆக்கிக்கிட்டு அந்த காளைகளை எளிதா அடக்கினார். ஸ்ரீ கிருஷ்ணர் அவரோட கொழுப்பை அடக்கி வலு இழக்க வச்சு கயிற்றால கட்டி சிறுவன் மரபூமியை இழுத்துட்டு வர்ற மாதிரி விளையாட்டை இழுத்துட்டு வந்தார். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அரசன் மகிழ்ச்சியோட தன்னோட பெண்ணை ஸ்ரீகிருஷ்ணருக்கு கன்னிகாதானம் செஞ்சார். ஈசனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் தனக்கு இணையான அவளை முறைப்படி திருமணம் செய்துகிட்டார். அரசரோட மனைவிகளும் பெண்ணுக்கு பிரியமான ஸ்ரீகிருஷ்ணரே கணவராக கிடைச்சதுனால பரமானந்தம் அடைஞ்சு அதை பெரும் கோலாகலமாக கொண்டாடினாங்க. சங்கும் பேரியும் மேளமும் முழங்கின. பாட்டும் வாத்தியங்களோட இசையும் அந்தணர்களோட வாழ்த்துக்களும் நிகழ்ந்தது. ஆண்களும் பெண்களும் ரொம்பவும் மகிழ்ச்சியா புத்தாடைகளும் பூ மாலைகளும் அணிஞ்சு கொண்டாடினாங்க. பெருமை மிக்க அந்த அரசன் 10,000 பசுக்களையும் நல்லாடை உடுத்தி தங்க கழுத்தணிகள் பூண்ட 3000 யுவதிகளையும் 9,000 யானைகளையும் 9 லட்சம் தேர்களையும் 9 கோடி குதிரைகளையும் 9,000 கோடி சேவகர்களையும் ஸ்ரீதனமாக கொடுத்தார். அன்பால நெகிழ்ந்த கோசல அரசன் தம்பதிகளை ரதத்தில் ஏற்றி பெரும் சேனை பின்தொடர வழி அனுப்பினார். முதல்ல யாதவர்கள் கிட்டையும் எருது பந்தயத்திலையும் தோற்று போன அவமதிப்பை பொறுக்காத அரசர்கள் இதை கேட்டு கன்னிகையை அழைச்சிட்டு போகிற ஸ்ரீகிருஷ்ணரை வழிமறிச்சாங்க. நண்பரான ஸ்ரீகிருஷ்ணருக்கு பிரியமானதை செய்ய விரும்பின அர்ஜுனன் காண்டீபம் ஏந்தி சிங்கம் அற்ப பிராணிகளை துரத்துற மாதிரி பானங்களை மழை மாதிரி பொழியிற அரசர்களை விரட்டி அடிச்சான். எதுக்குள்ள சிறந்த தேவகியோட மைந்தரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சீர்வரிசைகளோட சத்தியை துவாரகைக்கு அழிச்சிட்டு போய் அவளோட இனிதா கழிச்சு வாழ்ந்தார். தன்னோட அத்தையான ஸ்ருதகீர்த்தியோட மகளான பத்ரையை சந்தர்தனன் முதலான அவளோட சகோதரர்கள் கொடுக்க ஸ்ரீகிருஷ்ணர் மணந்துகிட்டார். மத்ர தேசத்து மன்னனோட மகளும் அழகான லட்சணங்களும் இருக்கிற லக்ஷ்மணையை சுயம்பரத்தில் தான் ஒருத்தரா போய் கருடன் அமுதத்தை கொணர்ந்த மாதிரி பகை அரசர்களை ஜெயிச்சு கொணர்ந்தார். பூமியோட புதல்வனான நரகாசுரனை கொன்று அவனோட சிறையில் இருந்து மீட்ட ஆயிரக்கணக்கான அழகான பெண்களும் ஸ்ரீகிருஷ்ணரோட மனைவிகளானாங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 58வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.